இயேசுவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு கூட it is the last day of in the theme fear of the Lord. and இன்றைக்கான தலைப்பு என்ன நீங்க பாத்தீங்கன்னா security and protection untouched by trouble. எஸ், கர்த்தருக்கு பயப்படும்போது நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒரு பாதுகாப்பு இருக்கும். தீங்கு நம்மளை அணுகக்கூட அணுகாதான். சரி, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். Proverbs 19:23. The fear of the Lord leads to life, and he who has it will abide in satisfaction. He will not be visited with evil. தமிழ்ல வாசிக்கலாம். நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான். தீமை அவனை அணுகாது. ஆமென். ஸோ நிலைத்து நிற்போமா? நம்ம கர்த்தருக்கு பயந்து இருக்கும்போது நம்ம எக்காரணத்துக்கு தீமை நம்மளுக்கு அணுகாதுன்ற காரியத்தை நம்ம சொல்லுவோம். கர்த்தர் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம இந்த ஒரு காட்லி ஃபியரோட நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கர்த்தரே ப்ரொவைட் பண்ணுவாருங்க. ஹீ வில் ப்ரொவைட் அஸ். நம்ம எதை குறித்தோம், அதாவது ஆங்ஷியஸ் ஆக வேண்டாம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம ஆங்ஷியஸ் ஆக வேண்டாம். நம்ம தேவைகள் எப்படி சந்திக்க போகிறோம்னு ஆங்ஷியஸ் ஆக வேணாம். ஐயோ, இந்த பிரச்சனை வர மாதிரி இருக்கே, நம்மளுக்கு என்ன ஆகும்னு நம்ம பயப்பட வேணாம். ஏன்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுறதுனால நமக்குள்ள ஒரு தைரியம், இதுக்கு முன்னாடி பார்த்தாலும் ஒரு ஸ்ட்ராங் கான்ஃபிடன்ஸ், ஒரு திட நம்பிக்கை இருக்குன்னா கர்த்தர் இதை பார்த்துப்பாரு அப்படின்ற ஒரு காரியம் நமக்குள்ள இருக்குங்க. when we have the fear of the Lord, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருந்துதான் நம்மளுக்கு ஜீவன் இருக்கு. கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்ததுதான் நமக்குள்ள அந்த கண்டென்ட், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், திருப்தி அடைகிற அந்த ஒரு தன்மை நமக்குள்ள இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருந்ததுன்னா நம்ம தீங்குக்கு பயப்படவே வேணாம். ஏன்னா we will be untouched by evil. எந்த ஒரு தீங்கும் நம்மை அணுகாது. ஸோ இதுதாங்க இந்த 3 காரியம் இன்றைக்கு இந்த வசனத்துலேருந்து நான் சொல்கிறேன். ஃபியர் ஆஃப் த லார்ட் இருந்தால் நம்மளுக்கு ஜீவன், we have life. ஃபியர் ஆஃப் த லார்ட் நமக்குள்ளே இருந்தால் we have contentment, அதாவது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு திருப்தி அடைகிற ஒரு தன்மை. ஃபியர் ஆஃப் த லார்ட் நமக்குள்ளே இருந்தால் the evil will not even come near us. அதாவது தீங்கு எதுவும் நம்மளை அணுகாது. ஸோ இன்றைக்கு கூட நம்ம இந்த தீமை முடிக்கும் போது நம்ம எல்லாருமே தேவன்கிட்ட நம்மளை அர்ப்பணிப்போம். எசப்பா, அந்த உமக்கு பயப்பட்டுக்கிற பயத்தினால என்னை நிரப்புங்க, நான் பாவத்துலேருந்து விலகி இருக்க உதவி செய்யுங்க, நான் எனக்குள்ளேயே நான் எனக்கு எல்லாம் தெரியும்னு நினச்சிக்காம உங்களோட ஆலோசனையை நாட எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்றத நம்ம தேவன்கிட்ட கேட்போவாங்க. ஜீசஸ், வி தேங்க்ஸ் ஃபார் திஸ். அப்பா, இந்த 7 நாளும் அழகாக அப்பா எங்களை நடத்தினீர். இந்த டீமை வச்சு எங்களுக்கு நிறைய காரியங்களை நீங்கள் சொல்லி கொடுத்தீர். அப்பா, தேங்க்யூ ஸோ மச் ஆண்டவரே. அப்பா, இப்பொழுதும் எமக்குள்ள ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயம் உண்மை ஆண்டவரே ராஜா கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எல்லாத்தையும் முதலாவது உமக்கிட்ட கேட்டு ஆலோசனை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. எக்காரணத்து கொண்டு ஆண்டவரே நாங்கள் தவறான பாதையில் போகாமல் பெருமை நிறைந்தவர்களாக இல்லாமல் தாழ்மையாக வாழ உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பமாக இருக்கே, அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள தேவநீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். ஆமென். God bless you. Have a great day.